கலைஞர் வீட்டுக்கு என்ன வேணும், கலைஞர் தெருவில் என்ன இருக்கணும். நீங்க யாராவது இன்னைக்கு ஸ்பெக்ட்ரம் ராஜா அரெஸ்ட் பண்ண யாராவது கலைஞரை பார்க்க முடிஞ்சா? அந்தந்த வீட்டு காவல் போய் அடி கொள்ளுப்பாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்க, ஏன் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குன்னா, அரியலூர்ல பஸ்ஸை உடைக்கிறான். ஒரு பஸ்ஸை உடைத்தால் அந்த கட்சி தான் பொறுப்புங்கிறாங்க, சட்டம் ஏற்றியாச்சுங்கிறாங்க. அப்ப திமுக அவ்வளவு பஸ் உடைச்சா யாரு காரணம்? திமுக அரசு தானே காரணம், திமுக கட்சி தானே காரணம். திமுக கட்சி மேல இன்னைக்கு வரைக்கும் கேஸ் விழுந்திருக்கான் தான் கேட்கிறேன். ஆகனால சொல்றேன், இந்த காவல்துறை ஒரு ஏவல் துறை தான். இவ்வளவு பஸ் உடைச்சு இவ்வளவு அரியலூர்ல இவ்வளவு ப்ராப்ளம் பண்றாங்க. நம்ம டிவிலையும் பேப்பர்லயும் படிக்கிறோம். அரியலூர் பெரம்பலூர்ல நடக்குது, போகிற பஸ் எல்லாம் நிறுத்துறாங்கன்னு. சும்மா சாதாரண நாங்க ஏதாவது நிறுத்தினா உடனே இந்த கட்சி இப்படி கேஸ் போடுங்கிறீங்களே. நான் சும்மா சொன்ன பனையூர்ல இப்படி நடந்திருக்குன்னு சொன்னதுக்கே சமன் அனுப்பின கலைஞர் இதற்கு சமன் அனுப்புவாரா? அந்த கட்சிக்காரங்களுக்கெல்லாம் சமன் அனுப்ப சொல்லுங்க பார்க்கலாம் கலைஞரை. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம்.